குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஷாலினி மேடம் நீங்க பிக்சர் வந்து சைடா வருது. திருப்பணும். ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. மொபைல் திருப்புங்க. ஓகே. இப்போ ஓகே. ஸோ உங்கள பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டு நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே மாஸ்டர். எவ்வளவு நேரம் பேசுறீங்க மேடம்? ஒரு 45 மினிட்ஸ் பேசுங்க மாஸ்டர். ஓகே. நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் ஓகே. நீங்க சொல்லுங்க. நம்ம இது பண்ணிக்கலாம். ஓவர் டு யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வணக்கம் மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் வந்து ஷாலினி தேவிங் மாஸ்டர். நான் வாணியம்பாடியில் இருக்கேங்க மாஸ்டர். நான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் இது பற்றி எங்கள் அம்மா மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேங்க மாஸ்டர். எங்கள் அம்மா வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து அவங்க மெடிடேஷன் வந்து ரெகுலராக பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் அவங்க பர்சனலாக சேஞ்ச் ஆனதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் மாஸ்டர் நான் இதில் வந்தேன். அப்போ இதில் வந்த பிறகு விஷயங்கள் கேட்க கேட்க வந்து எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. இவ்வளோ நாள் வந்து இது சம்மந்தம் இந்த பாசிட்டிவ் திங்கிங்கு, மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஒரு 6 இயர்ஸாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால நான் ரெகுலராக அதுவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வந்து எனக்குள்ள வந்து ஒரு தாட், எனக்கு வந்து ஞானம் வேணும் ஞானம் வேணும் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு வந்து அதிகமாக எனக்குள்ள இருந்து ஒரு மரத்தை பார்த்தா கூட அந்த மரத்துக்கிட்ட கூட நான் கேட்பேன், எனக்கு வந்து அந்த ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமாக கோயிலுக்கு போனால் கூட நான் சாமி கும்பிட்றதெல்லாம் வேண்டுதல் அப்படின்னு வச்செல்லாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு விடலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு எல்லாமே தான் இருக்குது, நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும் எனக்கு இருக்கும். அப்போ வந்து நான் கோவிலுக்கு போனால் கூட என் மனம் வந்து என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும், நான் வந்து அந்த முழுமையாக அந்த பிரபஞ்சத்தோட கலந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாமிக்கிட்டே வந்து கும்பிடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்ச பிறகு மரம் செடி கொடி எது பார்த்தாலுமே வந்து ஒரு சித்தர்களாவோ யாரோ ஒரு முன்னோர்களாவோ அப்படி வந்து நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். அவங்க கிட்ட எல்லாம் ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா அந்த தெய்வ வழிபாடு அந்த ஈடுபாடெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து போட்டு ஃபுல்லாக கேட்டுட்டே இருப்பேன். அப்போ வந்து இன்னும் நிறைய ஒரு சில உண்மைகள் வந்து புரிய வந்து எல்லாமே வந்து ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி எனக்கு இருந்ததுங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பிரிச்சுவலே வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ் பண்ணேங்க மாஸ்டர். அது வந்து என்ன இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக இன்டேக் பண்ணி ஈஸியாக அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க மாஸ்டர். அது மூலிமா வந்து என்னோட லைஃப்பில் நிறைய பிளாக்ஸ்லேருந்து நான் வெளியே இன்னும் வந்துட்டுருக்கேன், ட்ரை பண்ணிட்டுருக்கேங்க மாஸ்டர். இப்போ வந்து ஏற்கனவே ஒரு சுவாத்தியாயம் வந்து நான் இந்த குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து என்னோட 2வது சுவாத்தியாய ப்ரோக்ராம் மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு உன்னதமான வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மாஸ்டர். ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நான் ஒரு புக்கை எடுத்து அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக படிக்க ஆரம்பித்தேன். அப்போ நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நிறைய புது புது விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க மாஸ்டர். இப்போ ஒருத்தர் வந்து சொல்லும்போது கேட்கும்போதே சொல்றதை கேட்கும்போதே அவ்வளோ இதுவா இருக்கும், இவ்வளோ விஷயம் இருக்கா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். அது நம்மளே ஒரு புக்கு படிக்கிறோன்னும் போது அது இன்னும் ரொம்ப டீப்பா புரியுது. ஒரு பலவிதமான ஆங்கிள் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க மாஸ்டர். அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து புக் ரீடிங் பண்ணுங்க, நிறைய சுவாத்தியாய ப்ரோக்ராம் கொடுங்க. சுவாத்தியாய ப்ரோக்ராம் கொடுக்கறதுனால அடுத்தவங்களுக்கு வந்து எந்த யூஸ்மே இல்லைங்க மாஸ்டர். முழுக்க முழுக்க நம்ம மட்டும் தான் இதில் பெனிஃபிட் ஆகுறோம். அடுத்தவங்க வந்து 5% தான் பெனிஃபிட் ஆவாங்கன்னு பார்த்தா நம்ம 95% வந்து நாம தான் பெனிஃபிட் ஆகும். ஏன்னா நம்ம கொடுக்குற கருத்துக்கள்ங்கிறது ஒரு 5% தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே புக்கோட அந்த சாராம்சம்ங்கிறது ரொம்ப 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 பெருசுங்க மாஸ்டர். அதனால் நம்ம நிறைய கண்டிப்பாக புக்ஸ் படிக்கணும். படிச்சு இந்த மாதிரி சுவாத்தியாயாஸ் கொடுக்கும்போது நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் மாஸ்டர். இதை நானே பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன புக்கோட இது சுவாத்தியாயம் கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, வார்த்தைகளின் வலிமை அப்படின்ட்டு பத்ரிஜி மாஸ்டர் எழுதின புக்கு பற்றின கருத்துக்கள் தான் மாஸ்டர். இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கருத்துக்கள் வந்து உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்து பத்ரிஜி பற்றி ஒரு சில அவர் வாங்கின அந்த விருதுகள் பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்கிறேங்க மாஸ்டர். நான் விருப்பப்படுறேன், அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க மாஸ்டர். பத்ரிஜி வந்து 1947 வந்து பிறந்திருக்காருங்க மாஸ்டர். இவர் வந்து 97ஆம் வருஷம் வந்து பிரம்ம ரிஷி பட்டம் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வாழ்நாள் சாதனையாளர் விருது,
அப்புறம் தியான விசாரத் விருது, அப்புறம் வந்து 2018ல தான் வந்து பிதாமக பத்ரிஜி அப்படிங்கிற பட்டம் வந்து வாங்கியிருக்காருங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் கௌரவ டாக்டர் பட்டமும் 2 முறை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட அந்த சாதனைகள் மூலமா வந்து உலக சாதனை புத்தகத்துல வந்து அவர் வந்து இடம் பெற்றிருக்காருங்க மாஸ்டர். இதான் பத்ரிஜி பத்தி ஒரு சில விஷயங்கள் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த புக்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பத்ரிஜியின் வார்த்தைகளின் வலிமை. அதுல வந்து நம்ம ஆன்மீக முன்னேற்றத்தை வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது, அதை மட்டுமே சொல்லாம நம்ம பௌதிக வாழ்க்கையிலயும் வார்த்தைகள் மூலமா எந்த மாதிரியான முன்னேற்றங்களை வந்து நம்ம வாழ்க்கையை சீர்திருத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது, இது ரெண்டுத்தையுமே தான் வந்து இந்த புக்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாஸ்டர்ஸ். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம அமைதியாகவும் ஆனந்தத்தோடும் சிறப்பா எப்படி வாழ்றது, நம்ம வார்த்தைகளை மாற்றி அமைப்பதன் மூலமா சிறப்பா எப்படி நம்ம மெருகேத்திக்கிறது அப்படிங்கிறதா மாஸ்டர் இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல வந்து என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பேசுற பேச்சுக்கள் வந்து நம் மீதும் நம்ம சுற்றியுள்ளவர்கள் மீதும் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க மாஸ்டர். இது சாப்டருக்குள்ள போற வரைக்கும் பேச்சுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இது இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட வந்து கிரியேட் பண்ணுதாங்கிறது வந்து யாருக்குமே தெரியாதுங்க மாஸ்டர். நம்ம பேசுற பேச்சுக்கள் தான் வந்து நம்ம வாழ்க்கையை உருவாக்குது அப்படின்ட்டு இதுல கொடுத்திருக்காங்க மாஸ்டர். ஆஹ் அந்த பேச்சுக்களை வந்து எப்படிப்பட்ட பேச்சுக்களா இருக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர 3 சாப்டர்ஸ்ல வந்து மனித வாழ்வு அப்படிங்கிறது வந்து சிந்தனை, செயல் மற்றும் பேச்சு மண்டலத்தை சார்ந்துதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி கட்டமைக்கப்படுது அப்படின்ட்டு ரொம்ப விளக்கமா கொடுத்திருக்காங்க மாஸ்டர். அது நம்ம பேச்சு மண்டலத்துல முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம பேச்சை வந்து கவனமா நம்ம பயன்படுத்துறது மூலமா நம்மளோட பரிணாம வளர்ச்சி, ஒரு ஒரு குணத்துல இருந்து நம்ம முன்னேறி வந்துட்டு இருப்போம் இல்லையா, அந்த பரிணாம வளர்ச்சியை வந்து எப்படி விரைவுபடுத்தலாம் அப்படிங்கறதையும் தெளிவா இதுல குறிப்பிட்டிருக்காங்க மாஸ்டர். அப்புறம் கடைசி சாப்டர்ல வந்து பிரமிடாயனம், அந்த சாப்டர்ல வந்து இப்ப இருக்கிற புது யுக ஆன்மீக கருத்துக்களை வந்து புதுசா அதுல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீக ஆசான்கள் வந்து எப்பவுமே சத்தியத்தை மட்டுமே பேச வேண்டும் அப்படிங்கிற கருத்தையுமே வந்து அதுல தீர்க்கமா கொடுத்திருக்காங்க மாஸ்டர். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தோம்னா, உங்கள் பேச்சு என்பது குறைபாடற்றதாக இருக்க வேண்டும். நம்மளோட பேச்சுல வந்து குறை இல்லாத வார்த்தைகளா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இத வந்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே அதான் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம அது நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அப்போ கடவுளுக்கே நிகரா நம்ம மாறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். நம்ம வார்த்தையில வந்து அந்த குறைபாடற்ற நிறைவான வார்த்தைகளை பேசும்போது கடவுளுக்கே இணையா மாறிடுவோம். நம்ம வாழ்ற இந்த பூமியை வந்து பூலோக சொர்க்கமாக விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க மாஸ்டர். வார்த்தைகளை மட்டுமே மாத்தினாலே இந்த உலகத்தையே சொர்க்கமா மாற்ற முடியும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க மாஸ்டர். அது எப்படிங்கறத இதுக்கப்புறம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க மாஸ்டர்ஸ். இப்ப பைபிள்ல வந்து பைபிள்ல வந்து இயேசு கிறிஸ்து நிறைய கருத்துக்களை வந்து நமக்கு விளக்கி கொடுத்திருக்காரு. அதுல வந்து யோவானின் வந்து அவரோட நற்செய்தியில என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, உலகம் ஆரம்பிக்கும் முன்பே வார்த்தைகள் இருந்தது, அந்த வார்த்தை வந்து தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று வார்த்தையே கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஒரு வார்த்தைக்கு போய் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும் மாஸ்டர்ஸ். இப்போ பேச்சுல போய் என்ன அவ்வளவு பெருசா என்ன நம்மளால பண்ண முடியும்? ஆனா அந்த பேச்சு தான் கடவுள். அந்த பேச்சு திருத்தமா இருந்தா நம்மளே கடவுள் ஆகலாம். நாமளே கடவுள் தான்னும் போது அப்ப பேச்சுமே வந்து கடவுளுக்கு ஒத்துதான் இருக்கணும் அப்படிங்கறது இங்க வந்து குறிப்பிட்டாங்க மாஸ்டர்ஸ். அது எப்படி அப்படி நீங்க டீட்டெயிலா எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட கருத்துக்கள், நம்மளோட நமக்கு என்ன கனவு வந்தாலோ நமக்கு என்ன ஒரு தாட் இருந்தாலுமே அதை இந்த உலகத்துல நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா நம்மளோட பேச்சுக்களால மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்றோம். நம்ம செய்கையாலேயோ நம்ம நடத்தைகளாலேயோ எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்ப நம்மளோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து பேச்சுங்கிற ஒரே ஒரு ஆயுதம் மூலமா மட்டும்தான் நம்ம வந்து வெளிப்படுத்துறோம். அது மட்டும்தான் ஒரு மீடியமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். இந்த பூலோகத்துல வந்து மனித உயிர்களால் மட்டுமே பேச முடியும். மனித உயிர்களுக்கு மட்டுமே இந்த அற்புதமான ஒரு சக்தி வந்து கடவுள் வந்து கொடுத்திருக்காரு. அப்போ இது வந்து எப்படி சொல்றேன்னா, இது ஒரு சக்தி வாய்ந்த இருமுனை ஆயுதம் அப்படின்னு இதுல குறிப்பிடுறாங்க. இருமுனை ஆயுதம்னா ஒரு முனை வந்து மிகவும் அழகான
நல்ல பேச்சுக்களால உருவாக்கப்பட்டது. இதனால ஒரு அழகான கனவையே உருவாக்கலாம். இப்போ ஒண்ணுமே இல்லாம ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை வச்சிருக்கவங்க கூட அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களா ஆகுறாங்க. அப்ப அவங்க அந்த பேச்சுங்கிற அவங்களோட அந்த ஆயுதத்த அவங்க கனவ நி நி நிறைவேத்திக்கிறதுக்காக அந்த மாரி அற்புதமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அதோட அடுத்த முனை வந்து எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய தீய பேச்சுக்கள். பேச்சுக்களால் ஆனது. அப்போ ஒரு கத்தியோட இருமுனை போன்றது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நல்ல பேச்சுக்கள், ஒரு பக்கம் வந்து தீய பேச்சுக்கள் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க மாஸ்டர். இப்ப இந்த தவறான பேச்சுக்கள் என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையை நரகமாக்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் மறுமுனையான இந்த குறைபாடற்ற பேச்சு வந்து நம்மளை சுற்றி அழகையும் ஆனந்தத்தையும் இந்த உலகத்தையே சொர்க்கமா மாற்றக்கூடிய ஒரு வாசலா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப விளக்கமா குறிப்பிடுறாங்க மாஸ்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேச்ச வந்து ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு மந்திர சக்தி இருக்கு. இப்ப வந்து யாரோ ஒரு முனிவருக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே பலிக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப நாம பேசுற ஒரு வார்த்தைகளுக்குமே அந்த அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மந்திர சக்தி வந்து பேச்சுக்கு இருக்கு. நன்மை தரக்கூடிய பேச்சு வந்து ஒரு நல்ல மந்திர வித்தை போன்றது. தீமை தரக்கூடிய பேச்சு வந்து தவறான பேச்சுக்கள் வந்து தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு மந்திர வித்துக்கு ஒப்பானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க மாஸ்டர். ஒரே ஒரு வார்த்தையில ஒருத்தரை எவ்வளவு பெரிய உயர்வுக்கு கொண்டு போலாம். அதே மாதிரி ஒரே ஒரு வார்த்தை வந்து கோடிக்கணக்கான மக்களையுமே வந்து வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய நரகமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இங்க வந்து என்ன எக்ஸாம்பிள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அறிவாளிகள் சூழ்ந்திருக்கிற ஒரு செழிப்பான ஒரு நாட்டையே வந்து ஒரு நாட்டுல இருக்கிற நல்ல எண்ணம் கொண்ட ஒருத்தரை மாத்தலாம். ஒரு நாட்டையே அப்படின்னும் போது ஒரு நாட்டையே வந்து ஒரு நரகத்துல இருக்கிற ஒரு மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வெறி குணம் இருக்குமோ அந்த மாதிரி வெறி குணம் கொண்ட மனிதனாக மாற்றுனது யார் அப்படின்னு யாருன்னா குரூரமான கொடுமைகளை செய்யறதுக்கு வந்து ஒரு மனிதரால உருவாக்க முடியும்னா அவர் தான் வந்து ஹிட்லர். அவர் வந்து அவரோட அந்த தீய பேச்சுக்கள் குறைபாடுள்ள அந்த பேச்சுக்கள்னால மக்கள் மனதுல வந்து பயத்தையும் பதற்றத்தையும் அளவுக்கு அதிகமா விதைச்சாரு. அவங்கள வந்து அவங்க கனவுலயுமே செய்யறதுக்கு அஞ்சக்கூடிய விஷயங்களை கொடூரமான விஷயங்களை அவங்கள அப்படியே தன்னியல்பாய் அவங்க செய்யற மாதிரி அவங்கள வந்து மொத்தமாவே பேசி 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 அந்த மாதிரி ஒரு மாத்திட்டாரு. அப்போ ஒரு மனிதரோட பேச்சுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குதுன்னு பாருங்க மாஸ்டர். அந்த ஒரு போர் குணம் வந்து அவர் மூலமா அந்த ஊருக்கு பரவி நாட்டுக்கு பரவி உலகத்துக்கே வந்து கடைசியில பரவி எல்லாருமே வந்து ஒருத்தர் எதிரிகளா நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு மனிதரோட ஒரு தீய பேச்சு வந்து கொண்டு போக முடிஞ்சது. அதே மாதிரி இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா காந்தியடிகள். அவர் வந்து எவ்வளவு போராடியுமே வாங்க முடியாத ஒரு சுதந்திரத்தை வந்து நமக்கு அஹிம்சா முறையில ஒரே ஒரு மனிதரா நின்னு இவ்வளவு மக்களோட மனதுல அகிம்சைங்கிற அந்த நல்ல விதைய விதைச்சு அகிம்சை மூலமாகவே நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த ஒரு மனிதரோட நல்ல பேச்சு தான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தைய வந்து சாதிக்க முடிஞ்சிருக்கு. அப்ப பேச்சுக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கு அப்படின்ட்டு இப்ப நமக்கு புரியுதுங்க மாஸ்டர். அப்போ ஒரு மனிதரோட மனம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எந்த விதமான பயிர் போட்டாலுமே அதை செழித்து வளர வைக்கக்கூடிய இயல்பு வந்து மனதுக்கு இருக்கு. அது நல்ல விதையா போட்டாலுமே சரி, அது வந்து தீய விதையா போட்டாலுமே சரி, எந்த மாதிரியான ஒரு விதையை போட்டாலுமே அது செழித்து வளர வைக்கக்கூடிய ஒரு குணம் அபரிவிதமா அதை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் வந்து நம்ம மனதுக்கு இருக்கு. அப்போ நம்ம பயன்படுத்துற அந்த வார்த்தைகள்னால அதுல நல்ல விதைகளையும் போட முடியும், தீய விதைகளையும் போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹிட்லர் என்ன பண்ணார்னா அந்த நாட்டு மக்களோட மனதுக்குள்ள பயம் பதற்றம், எந்த நேரம் வேணா நமக்கு எது வேணா ஆகலாம், நம்மளுக்கு எதுனா ஆகுறதுக்குள்ள அவங்கள நம்ம எதனா பண்ணிடணும் அப்படின்னு அந்த பதற்றத்தினால அவங்களுக்குள்ள அந்த வெறி குணத்தை தூண்டி 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 யாரை பார்த்தாலும் குழந்தைகள் பெரியவங்கன்னு எந்த ஒரு பாகுபாடு இல்லாம அவங்களை கொடூரமா வெட்டி கொல்லக்கூடிய ஒரு மனிதனா எவ்வளோ பேரை வந்து உருவாக்கினார் அவரு.
அப்ப பேச்சோட கொடூரத்தன்மை, அவரோட பேச்சோட கொடூரத்தன்மை வசத்துல வந்து அத ஒரு மந்திர பேச்சா இவங்கெல்லாம் வந்து அத ஏத்துக்கிட்டு அவங்க வந்து எல்லாருமே அந்த பாய்சனேட்டடா வந்து ஆயிட்டாங்க. அப்ப நாம் நம்மளோட நல்ல பேச்சால நம்ம சுத்தி இருக்கிறவங்கள வசப்படுத்திக்கவும் முடியும். அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவங்க கூட இருக்கிற அந்த பிணைப்ப வெட்டி விடவும் நம்மளால முடியும். நம் பேச்சு வந்து இது 2யுமே செய்யும். ஏன்னா, நம்ம பேச்சின் மூலமா தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லார் கூடயுமே நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். நான் யார்? எனக்கு என்ன தேவை? எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்காது? எல்லாருக்கும் ஆக்ஷன் மூலமா நம்ம போயிட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். பேச்சின் மூலமா தான் நம்ம தொடர்பு கொள்றோன்னும்போது, அத வச்சு தான் நான் யாருங்கிறத அவங்க கெஸ் பண்ணி, நம்ம கூட வந்து எந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்கங்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப நம்ம பேச்சு தான் வந்து இன்ஃப்ளூயன்சிங். ஆ அடுத்தவங்கள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது இப்ப நெக்ஸ்ட் பார்ப்போம் மாஸ்டர். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மந்திர வார்த்தை, ஒரு பேச்சுமே ஒரு மந்திர வார்த்தை எப்படி செயல்படுது அப்படிங்கிறது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர். இப்போ பெற்றோர் வந்து நம்ம குழந்தைகளை நம்ம வளர்க்கும் போது அது நம்ம பசங்களை வந்து திட்டுறோம். நம்மளோட அபிப்பிராயங்கள் அவங்கள பத்தி நம்மளோட எண்ணங்களையும் நம்மளோட கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் அவங்க மேல திணிச்சு அந்த மாதிரி நாட்களாகவே அவங்கள வந்து நம்ம மாத்திடுறோம் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். இப்ப வந்து உனக்கு இது தெரியாது, உனக்கு அது தெரியாது, நீ போய் கம்முன்னு உக்காரு, உனக்கு அந்த இது கிடையாது அப்படின்னு நம்ம டைரக்டா சொன்னாலுமே அதுவுமே அவங்களுக்குள்ள போய் பதியுது. அப்படி நம்ம ஏதாவது ஒரு வேலை இன்ட்ரெஸ்டா செஞ்சுட்டு இருக்கோம், அப்போ குழந்தை வரும்போது நம்ம அந்த வேலை மேல இருக்கிற ஒரு ஈடுபாடுல குழந்தைகிட்ட வந்து தெரியாத்தனமா பேசுற வார்த்தைகள் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு மந்திர வாக்கா போய் ஆழ் மனதுல போய் பதிஞ்சுட்டு அவங்க வாழ்க்கையே அதை ஒட்டினதா அதை சார்ந்ததா வந்து மொத்தமாவே மாறிடுது. அவங்க வந்து ஈஸியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப இப்போ ஒரு பெண் வந்து அவங்க வந்து காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து அழகா ரெடி ஆயிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அப்படி போகும்போது திடீர்னு அவளோட தோழி வந்து நீ என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க, இந்த இதுக்கு செட்டே ஆகல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அன்னைக்கு காலையில இருந்து எப்படி ஒரு மனநிலையோட சந்தோஷமா அந்த இதுவுக்கு போனாங்களோ அது எல்லாமே அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆயிட்டு அப்புறம் நல்லா இல்ல, என்னோட ட்ரெஸ் நல்லா இல்லைன்ட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டிக்குள்ள வந்து அந்த அந்த செகண்ட் அன்னைக்கெல்லாம் அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் அவங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து அவங்களோட நாளை மொத்தமாவே வந்து நல்லா இல்லாத ஒரு நாளா வந்து மாத்தி விட்டுடுது. வார்த்தைகளுக்கு வந்து அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. யாராவது வந்து முட்டாள், உனக்கு என்ன தெரியும், இப்படி பண்றிய அப்படின்ட்டாங்கன்னா அப்ப அவங்க ஆழ்மனதுல வந்து அவங்க முட்டாளும் நிரூபிக்கிறதுக்காக என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை அவங்களே சப்கான்சியஸ் லெவல்ல தெரியாம அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு யாராவது வந்து பரவாயில்ல, உனக்கும் 4 விஷயம் தெரியுது அப்படின்னு யாராவது சொல்லும் போது அதுக்கு உடனே ஸ்டிமுலேட் ஆயிட்டு அதுல இருந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர முயற்சி பண்ணுவாங்க. அப்ப நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட வார்த்தைகள் வந்து நமக்குள்ள அதிகமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணி அது சார்ந்த நபரா நம்மள ஆட்டோமேட்டிக்கா மாத்துது. நம்மளோட பேச்சுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு வந்து இப்ப நம்மளுக்கு தெரியுதுங்க மாஸ்டர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா இம்பெக்கபிள் அப்படின்னா வந்து பாவம் இல்லாத வார்த்தைகள் வந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல குறிப்பிடுறாங்க. அப்ப பாவம் இல்லாது அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட மதங்களும் வந்து நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே வந்து பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர பாவம்னா என்ன அப்படிங்கிற கரெக்டான அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து நமக்கு கொடுக்கல. அப்படி என்னன்னா இப்ப நமக்குன்னு ஒரு நீதி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, லாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு நம்ம நாட்டுல இருந்தா அதுக்கு மேல போகும்போது அது பாவமற்ற செயல் அப்படின்னு சொல்றாங்க. அதே வெளிநாட்டுக்கு போனோம்னா அங்க அந்த மாதிரி கண்டிஷன் இல்லைன்னும் போது அங்க அது செய்யும் போது அது வந்து பாவம் இல்லாத விஷயம் நாங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம நீதியை பொறுத்தும் நம்மளோட பரம்பரை நம்ம வாழ்ந்து வந்த அந்த இது சந்ததி அதை பொறுத்துதான் இவைகள் வந்து டிசைட் பண்ணப்பட்டிருக்கே தவிர நம்ம பகுத்தறிவை கொண்டு பாவம்னா என்ன, பாவம் இல்லை என்றால் என்னங்கிறத வந்து குறிப்பிடல அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப உண்மையிலே பாவம்னா என்ன அப்படின்னு நம்ம புக்ல வந்து என்ன டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எதிராக நீங்கள் கொண்டிருக்கும் உணர்வு, நம்பிக்கை மற்றும் பேச்சு அனைத்துமே பாவம். நமக்கு எதிரா நம்ம வச்சுக்க நம்மளோட தாட்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்ம பேசக்கூடிய நம்ம பேச்சுக்கள் தான் உண்மையிலே மிக 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 பாவமானது அப்படின்னு இதுல குறிப்பிடுறாங்க மாஸ்டர்.
உங்களை நீங்கள் அங்கீகரிக்காமல் இருந்தீர்களேயானால் உங்களுக்கு நீங்களே எதிரி ஆவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள நாமளே அங்கீகரிக்கலைன்னா மட்டும்தான் மற்றவங்ககிட்ட நம்மளை பத்தி நம்ம வந்து குறை பேசிப்போம். நமக்குள்ள வந்து நம்ம ஒரு தவறான கருத்துக்கள், நான் வந்து இப்படிப்பட்டவ, நான் ரொம்ப குண்டா இருக்கேன், என் கண்ணு வந்து ஆஹ் ரொம்ப பெருசா இருக்கு, எனக்கு ஐப்ரோஸ் நல்லா இல்ல, நான் படிக்கல, அந்த மாதிரி அதனாலதான் நான் இன்னுமே என் லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லயே இருந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரியான ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து வந்திருக்கனால தான் என்னால இம்ப்ரூவ் ஆக முடியல அப்படின்ட்டு நம்ம நாமளே வந்து குறை பேசுறது தான் உண்மையிலேயே பாவம் அப்படின்ட்டு இங்க வந்து குறிப்பிடுறாங்க மாஸ்டர். அப்ப பாவம் வந்து நீதிக்கும் மதத்திற்கும் சம்பந்தப்பட்டவை கிடையவே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நம் பகுத்தறிவுக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப நம்மை நாமே நிராகரிப்பது என்பதே மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப பாவம் செஞ்சோம்னா நம்ம நரக வாசலுக்கு போகணும் மதங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப நம்மை நாமே நிராகரிக்கிற தவறை நம்ம செய்யறோம் போது அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு இதுல குறிப்பிடுறாங்க மாஸ்டர். அப்போ நம்மை நாமே நிராகரிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மேல நம்ம அன்பு செலுத்தணும். செல்ஃப் லவ்ங்கிற கான்செப்ட் தான் இங்க வந்து குறிப்பிடுறாங்க மாஸ்டர். நான் செய்யறத நான் ஏத்துக்கணும், என்னோட உணர்வுகளை நான் மதிக்கணும். எப்பவுமே வந்து அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்க என்னை பத்தி என்ன சொல்றாங்க அந்த கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுபடியே நான் நடந்துட்டு இருக்கேன், அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காகவே நான் செயல்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நான் என்னையே வதைக்க ஆரம்பிச்சிருவேன். அதுதான் மிகப்பெரிய பாவம் அப்படின்ட்டு தான் இங்க குறிப்பிடுறாங்க மாஸ்டர். அப்ப உங்களிடம் நான் அன்பு செலுத்தினால் நீங்களும் என்னிடம் அன்பு செலுத்துவீர்கள். அப்ப எனக்குள்ள அன்பு இருந்தாதான் அன்பை நான் அடுத்தவங்களுக்கு வெளியே கொடுக்க முடியும். ஒரு பரிபூர்ணமான அன்பை நான் என் மேல செலுத்தினால்தான் அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்பதான் வந்து என்னுடைய பேச்சு வந்து குறைபாடு அற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். என்னுக்குள்ள அன்பு இருந்தா அது அடுத்தவங்க மேலேயும் அன்பை தான் தோற்றுவிக்கும். அதுக்கு பிரதிபலனாக அடுத்தவர்களும் என் மீது அன்பு செலுத்துவார்கள். அப்போ உங்களை நான் அவமானப்படுத்தினா என்ன நீங்க அவமானப்படுத்துவீங்க, உங்ககிட்ட நான் நன்றியோட நடந்துக்கிட்டேன்னா என்கிட்ட நீங்களும் நன்றியோட நடந்துப்பீங்க. என் பேச்சால் நான் உங்களை வசப்படுத்தினா நீங்களும் உங்கள் பேச்சால் என்னை வசப்படுத்துவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப நான் வந்து என்னோட உச்சபட்ச ஆற்றல் என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன். நான் எனக்குள்ள இருக்கிற என்னை அங்கீகரிப்பது, அததான் வந்து இங்க முக்கியமா குறிப்பிடுறாங்க மாஸ்டர். அப்ப நம்மளோட பேச்சு வந்து குறைபாடு அற்ற ஒன்றாக இருக்குது அப்படின்னா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவ்வளவு நாள் நம்ம இந்த என்ன மாதிரியான விஷயம்ட்டு நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்ப குறைபாடற்ற பேச்சுனா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதை நம்ம லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் மாஸ்டர்ஸ். அது எப்படின்னா, நான் இந்த நொடியிலிருந்து குறைபாடற்ற பேச்சுக்களை மட்டுமே பேசுவேன் அப்படின்ற ஒப்பந்தத்தை நான் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அது அதுதான் வந்து சத்தியம். அந்த சத்திய பேச்சு தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப அந்த சத்தியம் நமக்குள்ள போகும்போது, இந்த வார்த்தைகளால் நமக்குள்ள போகும்போது, நமக்குள்ள இருக்கிற நச்சுத்தன்மை வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே சுத்தமாயிடும். நமக்குள்ள இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து டெலீட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப அப்படி நம்ம இந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கிட்டோம், திரும்ப திரும்ப வந்து நான் என்னையே வந்து தவறா எனக்குள்ள கருத்தை நான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா இதுல இருந்து வெளியே வருவது இன்னும் கடினமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். ஏன்னா ஏற்கனவே டெசிஷன் எடுத்துட்டேன், இதுல இருந்து நான் வெளியே வந்துருவேன், நான் வந்து என்ன லவ் பண்றேன், என்னோட கருத்துக்களுக்கும் என்னோட எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன், நான் செய்யற விஷயங்களை தவறுன்னு சொல்ல மாட்டேன். அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் ரியலைசேஷன் வந்து நமக்கு வந்த பிறகும் நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா திரும்ப திரும்ப நம்ம இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம்னு அந்த கில்ட் கான்சியஸ்னஸ்குள்ள போய் மொத்தமா நம்ம லாக் ஆயிடுவோம். அதுல இருந்து வெளியே வர்றது வந்து இன்னும் கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு சொல்றாங்க மாஸ்டர். நெக்ஸ்ட் வந்து அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமி இப்போ ஒரு மனிதனோட பேச்சுக்கே இவ்வளோ பெரிய சக்தி இருக்கு அப்படின்னும் போது இப்ப இந்த பூமியின் பேச்சுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும். இந்த பூமியிலே பேச முடிந்த ஒரு பேச்சுன்ற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் மனிதர்கள் கிட்ட தான் இருக்கு. ஒருத்தரோட பேச்சுனால உலகத்திலேயே ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண முடியும்னும் போது அப்ப இந்த உலகத்தின் பேச்சு வந்து அதோட ஆற்றல் வந்து எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிறது தான் இந்த உலகத்தோட பரிணாம வளர்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய பங்காற்றுது அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர்.
இப்ப வந்து நம்மளோட வார்த்தைகள் வந்து இப்ப நமக்கே ஒரு சாபமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு நெகட்டிவான விஷயத்த மாறி 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 பேசி 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 இன்னும் அதிகமான அந்த நெகட்டிவிட்டிய வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சாபம் குடுக்குறதுக்காகவும், ஒருத்தர இகழ்ந்து பேசுறதுக்காகவும், அடுத்தவங்க பண்ற தப்ப சுட்டி காட்டுறதுக்குமே வந்து நம்ப பேச்ச வந்து நம்ம அதிக அளவுல வந்து பயன்படுத்துறோம். ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணும்போது தான் பேசிக்கிறோம். ஒரு கம்யூனிகேஷன் வரும்போதே அங்க வந்து யாரோ ஒருத்தர பத்தி ஏதோ ஒரு விஷயத்த பத்தி வந்து மேக்ஸிமம் பார்த்தோம்னா 90% இந்த டீ ஷாப் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி அரசியல்வாதிங்க அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, அவங்க ஃபேமிலிக்கு பார்க்குறாங்க. இந்த மாரி நெகட்டிவ் டாக் மட்டும் தான் அங்க இருக்குமே தவிர, அ எனக்கு சுகர் இருக்கு, உனக்கு பிபி இருக்கு, நீ செக் பண்ணியா? எனக்கு இவ்ளோ இருக்கு, நீ வாக்கிங் போ, இல்லன்னா அந்த நோய் வந்துரும், இந்த நோய் வந்துரும். இந்த மாதிரி தான் மாத்தி மாத்தி ஆ உரையாடிக்கிறாங்களே தவிர, நல்லதா வந்து இன்னும் பேச்சுக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து வர ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி வந்து இந்த பிரபஞ்சத்துல உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். எப்பவாவது ஒரு முறை நம்ம சரியா பேசுறதுனால, இந்த மாரி நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் தப்பா பேசுறது வந்து கம்பேர் பண்ணும்போது, அந்த நெகட்டிவிட்டியோட எனர்ஜி தான் வந்து இங்க ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப் அ நெக்ஸ்ட் வந்து அப்ப பேச்சுங்கிறது மனிதன் பெற்ற அதிக சக்தி வாய்ந்த ஒரு பரிசு. அத வந்து நம்ம எதிர்ப்ப வெளிக்காட்டுறதுக்காக மட்டும் தான் அதிகமா பேசுறோம். இப்போ ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து, இப்ப நம்ம குழந்தைங்க இருக்காங்கன்னும்போது, அத வாரி வச்சு நம்ம கொஞ்சுறது வந்து ஒரு குறைவான நேரம் தான் இருக்கும். ஆனா, அந்த குழந்தை மேல நமக்கு அன்பு இருக்கு, அன்பு இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா, அத கண்ட்ரோல் பண்ணணும், அத டிசிப்ளின் பண்ணணும், அதுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்கணுன்றதுக்காக, மோஸ்ட் ஆஃப் த டைம் 70%க்கு அபோவ் நம்ம அவங்க கிட்ட வந்து ஒரு டீச்சர் ஸ்டேஜ் தான் வந்து இப்ப வந்து நம்ம நடந்துட்டு இருக்கோம். அந்த அன்ப வெளிக்காட்டுறதுக்காக நம்ம பேசுறது குறைவு. அந்த வந்து அவங்கள வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக, ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள கொண்டு வரதுக்காக நம்ம அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றது தான் வந்து அதிகமா இருக்குங்க மாஸ்டர். அப்போ நம்ம பேச்சு வந்து தவறா பிரயோகிக்கும்போது, அது ஒருத்தருக்குள்ள வந்து ஒரு பயத்தையும், சந்தேகத்தையும் வந்து உண்டாக்குது. இப்ப ஏதாவது ஒரு விஷயம்னா, ஆமா நாங்க கூட பார்த்தா அங்க ஒரு மோசமான ஆக்சிடென்ட் நடந்தது. அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அத கேட்டு இன்னொருத்தர், ஆமாமா எங்க ஊர்ல கூட இது மாரி நடந்தது. இப்படிதான் வந்து பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த பய உணர்வு வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. அதிகமா வெளிப்படுத்துறாங்க. பதற்ற உணர்வு. இதனால நாளைக்கு நம்ம போம்போது எதனா ஆயிடுமோ? அப்படின்னு அந்த ஆழ் மனதுக்குள்ள போய் அந்த பய உணர்வுங்கிறது பேச 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 அதிகமா போயிட்டு அவங்க அந்த நெகட்டிவிட்டியால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு அறிவான ஒரு ஆஹ் அதிகமான அன்பு மிக்க ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய அரவணைச்சு ரொம்ப அன்போட பாசத்தோட அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து வளர்க்குறாங்க. அவங்க அந்த குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமா வீட்ல வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா வந்து ஒர்க் போயிட்டு ஒரு அதிகமான தலைவலியில வந்து வீட்டுக்கு வராங்க. வரும்போது இந்த குழந்தை வந்து நல்லா எகிரி குச்சி டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. அது அவங்க அம்மா பார்த்ததும் அம்மா வந்துட்டாங்கன்ற அத பார்த்ததுமே அதுக்கு எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்ப இன்னும் சந்தோஷமா வந்து எகிரி எகிரி குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு இன்னும் சத்தமா பாடுது. இவங்களுக்கு வந்ததுமே அந்த சவுண்ட கேட்டதுமே வந்து கொஞ்சம் அந்த தலைவலில இன்னும் கொஞ்சம் இரிட்டேஷன் ஃபீல் இருக்கு. இருந்தாலும் குழந்தை ஏதோ விளையாடிட்டு இருக்குன்னு விட்டுறாங்க. அந்த குழந்தை வந்து பாட 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 ஆட ஆட அதுக்குள்ள அந்த உற்சாக உணர்வு வந்து அதிகமாயிட்டு அதிகமான ஒலி எழுப்பி பக்கத்துல இருக்கிற இது இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி நினைச்சிட்டு எல்லாம் தட்டி தட்டி வந்து டான்ஸ் ஆடி பாட 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 அவங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேல தாங்க முடியாம போதும் நிறுத்துறியா, பாடாத, உன் குரலை கேட்கவே முடியல, உன் குரல் வந்து கேட்குற மாதிரியே இல்ல, தயவு செஞ்சு வாயை மூடிட்டு உள்ள போய் ரூம்ல உட்காரு அப்படின்னு கத்தி வந்து அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய திட்டிடுறாங்க. அன்னைக்கு போய் அது அம்மன் வந்து ரூம்ல உட்காந்துக்குது. அது இருந்து அதுக்குள்ள வந்து அந்த கத்தி சொல்லும் போது வந்து அது டைரக்டா போயிட்டு அதோட சப்கான்சியஸ்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது. சயின்டிபிக்காவே இது வந்து அவங்க மூளைக்குள்ள போய் அப்படிதான் ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்போ அதுல இருந்து அந்த குழந்தை எனக்கு என்னோட குரல் நல்லா இல்ல, நான் பாடக்கூடாது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா அந்த குழந்தைக்குள்ள வந்து பதிஞ்சிருது. அப்ப நாளைக்கு வந்து சமுதாயத்துல ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல பாடு பாடுன்னு யாருன்னா சொன்னாலுமே அது அந்த தயக்கத்தினால பாடுறதையே வந்து சுத்தமா என் குரல் நல்லா இல்ல அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து ரொம்ப டீப்பா வந்து உள்ள போயிட்டு பதிஞ்சிட்டு அது வந்து எதுக்குமே முன் வராமையே போயிடும். அது மட்டும் இல்லாம மற்றவரோட அன்பையும் அங்கீகாரத்தையும் பெறுவதற்கு தான் தன்னுடைய உணர்வுகளையும் உத்வேகங்களையும் அடக்கி கொண்டால்தான்
அடுத்தவர்கள் கிட்ட இருந்து அன்பையும் அங்கீகாரத்தையும் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான புரிதல் வந்து அந்த குழந்தைக்குள்ள வந்து பில்ட் ஆயிடுது. இந்த இடத்துல வந்து அந்த தாயுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தாய் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதுக்கேத்த மாதிரிதான் இவங்க அந்த குழந்தை அது அவங்க சப்கான்சியஸ்ல நல்லா ஆழமா பதிஞ்சு அததான் அவங்க அந்த குழந்தைகிட்ட வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான பேச்சுக்கள் மூலமா நம்மளோட அன்பானவர்கள் யாருக்காக நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு சம்பாதிச்சு ஒரு நாள் முழுக்க உழைச்சு கஷ்டப்படுறோமோ அவங்களையே வந்து அவங்களுக்குள்ளவே தவறான பதிவுகளை கொடுத்து அவர்களையே தவறான ஒரு ஆஹ் மனிதர்களா வந்து நம்ம வந்து மாத்தி விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப ஆஹ் குழந்தைகள் வளர்க்குறவங்க வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க மாஸ்டர். அப்ப அந்த பேரன்பு மிக்க தாய் தான் அந்த குழந்தைக்குள்ள அப்படி ஒரு தவறான விதைய விதைச்சிருக்காங்க. எதனாலனா அவங்களோட பேச்சினால். அப்ப அந்த பேச்சு வந்து அவங்க வந்து ஒரு தீய மந்திரமா அவங்களுக்கு செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப நம்மீது அன்பு செலுத்துபவர்கள் கூட நம்மீது தீய மந்திரத்தை செயல்படுத்துவார்கள். ஆனால் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமலே அவங்களுக்கு தெரியாமலே நம்மீது அதிக அன்பு கொண்டவர்களே அந்த தீய மந்திரத்தை பயன்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ஒரு லேடி வந்து ஏன் நீ ஒரு மாதிரி டல்லா இருக்க, முகம்லாம் வெளிரி போயிருக்கு, உனக்கு உனக்கு வந்து இப்படியே இருந்ததுன்னா எங்க வீட்டுல பக்கத்துல இப்படிதான் இருந்தாங்க, அவங்களுக்கு 6 மாசத்துல கேன்சர் வந்துடுச்சு, நீ வந்து டாக்டர் கிட்ட வந்து செக்அப் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்கன்னும் போது அந்த பயத்திலேயே அதை உணர்ந்து 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 1 வருடத்திற்குள்ள அவங்களுக்கு அந்த கேன்சர் வியாதி வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர். அப்ப ஒரே ஒரு சின்ன வார்த்தை எவ்வளவு ஒரு மோசமான ஒரு இம்பாக்டை வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு இதுல இருந்து தெரியுதுங்க மாஸ்டர். அப்புறம் என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லெக்சரர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து புதுசா அந்த காலேஜுக்கு வருது. ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு வரும்போது அந்த பொண்ணோட அக்காவோட ஃப்ரெண்டு வந்து அந்த லெக்சர் வந்து அவங்க ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. எதுவுமே அவங்களுக்கே தெரியாது, தெரிஞ்ச மாதிரியே சொல்லுவாங்க, சும்மா எதுவுமே பண்ணாத பசங்க மேலதான் அவங்க பழி சொல்லுவாங்கன்ட்டு அவங்களோட கருத்துக்கள், அவங்க மேல அவங்களுக்கு என்ன கோவம் அந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து அவங்க பகிர்ந்திருப்பாங்க. அப்ப இவங்க கிளாஸ்க்குள்ள வந்து உக்காரும் போது அந்த ஒரு மைண்ட் செட்டோடவே வந்து உக்காருவாங்க. அப்ப அந்த டீச்சர் என்னதான் அவங்களுக்கு அழகா கிளாஸ் எடுத்தாலுமே அவங்க வந்து இந்த தாட்லயே இருக்கும்போது அந்த டீச்சர் இந்த மாதிரிதான் நடந்துக்கிறாங்கிறத அவங்க பாயிண்ட் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த டீச்சர் கிளாஸ் முடிச்சு போனதுக்கு அப்புறம் இதை வந்து அவங்க சக தோழிக்கு வந்து அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, அதே மாதிரி நடந்துக்கிறாங்க பாரு. இது ஒருத்தர் 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 பரவும் போது எவ்வளோ பேர்கிட்ட பரவி அந்த டீச்சர் உண்மையாவே அவங்க அர்ப்பணிப்போட அந்த கிளாஸ் எடுத்திருந்தாலுமே அவங்க எல்லாம் வந்து பேசி 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 அந்த தவறான ஒரே ஒரு பேச்சு அவ்வளோ பேருக்குமே அவங்களோட அந்த கிளாஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப பேச்சுக்கு இவ்வளவு மோசமான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சத்தியமான மற்றும் குறைபாடற்ற வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நீங்கள் செய்து கொள்ளும் ஒப்பந்தம் மிகவும் அவசியமானது. அப்ப நான் அந்த மாதிரிதான் குறைபாடற்ற பேச்சுக்களை தான் நான் பேசுவேன் அப்படின்ட்டு நமக்குள்ள வந்து நம்ம அந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மந்திர வார்த்தை வந்து ஆஹ் நமக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சுதந்திரத்தை அளிக்குதுன்னா இப்ப நமக்குள்ள நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கும் ஒப்பந்தம் போட்டுக்கும் போது அப்ப நமக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு, நமக்குள்ளுக்கு அந்த நஞ்சுக்கள் எல்லாமே மறைஞ்சு நம்ம மனம் வந்து தூய்மை அடைய ஆரம்பிக்கும். நம்ம பேசும்போது நம்ம நோட் பண்ணி ஒரு வார்த்தை நோட் பண்ணி யோசிச்சு நம்ம அதை வெளியே பேசும்போது நமக்குள்ள நம்ம ரிஃபைண்ட் ஆக ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்குள்ள நம்ம ரிஃபைண்ட் ஆகி நம்ம சுத்தமாயிட்டோம்னா எதிரில் இருக்கிறவங்க நம்ம கிட்ட அந்த மாதிரியான தீய சொற்கள் பயன்படுத்தினாலும் அது நம்மை அந்த அளவுக்கு பாதிக்காது. அவர்கள் அறியாமையினால செயல்படுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். நமக்குள்ளவே அந்த பாய்சன் வந்து 1% கூட இல்லைன்னும் போது அவங்க கொடுக்குற பாய்சன் வந்து நம்மளுக்குள்ள அப்சர்வ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப ஒரு தீய மந்திரம் போல தீய மந்திரம் எப்படி ஒருத்தர் வசியம் செய்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மோசமான சூழ்நிலை கொண்டு வருது, அதே மாதிரி நல்ல மந்திரத்தையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து இங்க வீண் பேச்சு வதந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன விஷயம் உண்மையோ இல்லையோ
பேசி 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 அவங்களுக்குள்ள இருக்கிற கருத்துக்களை வெளிப்படுத்தி படுத்தி படுத்தி அந்த சூழ்நிலையை ஒரு மோசமான சூழ்நிலைகளா வந்து மாத்தி விட்டுடுறாங்க. அப்ப அந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை தான் தன் காதுல என்ன வாங்குதோ அதை கொஞ்சமும் யோசிக்காம அப்படியே வெளிப்படுத்தும். ஆனா நாம வந்து பகுத்தறிவால செயல்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம அதை பகுத்தறிஞ்சு சொல்லலாமா சொல்லக்கூடாதா, வார்த்தைகள் மீது நம்ம கட்டுப்பாடுடன் நடந்துக்கிட்டோம்னா இந்த குறைபாடு உள்ள பேச்சுக்களை பேச மாட்டேன்ற சத்தியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து வராம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப இந்த வீண் பேச்சுங்கிறது ஒரு கஷ்டம் எப்படி துணையா இன்னொரு கஷ்டத்தை தேடுமோ அதே போல இப்போ நான் ஒரு நெகட்டிவ் ஃபீல் அனுபவிக்கிறேன்னும் போது அதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது அது எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு அந்த நெகட்டிவா தூண்டி விட்டுறேன். அவங்க ஒருத்தர் சொல்லிட்டு ஃபுல்லா அங்க வந்து நெகட்டிவான ஒரு வளையம் வந்து கிரியேட் ஆகுது. அது மாதிரி ஆயிட்டே இருக்கும்போது இந்த பூமி வந்து ஒரு கீழான நிலைக்கு செல்கிறது அப்படின்ட்டு இங்க சொல்றாங்க மாஸ்டர். அது எப்படி சொல்றாங்கன்னா இதை வந்து ஒரு கணினி வைரஸோட ஒப்பிடுறாங்க. ஒரு வைரஸ், கம்ப்யூட்டர் வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டருக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்ப்யூட்டர் ஒண்ணு வந்து ஃபெயிலியர் பண்ணணும் அப்படின்னா அதுல இருந்து வர ரிசல்ட்டை வந்து மாத்தி விட்டுடும், ஆப்போசிட்டா மாத்தி விட்டுடும். அதே மாதிரிதான் ஒரே ஒரு சின்ன பேஜ் அந்த கிளாஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, ஒரு ஒரு தப்பான டீச்சர் பத்தி சொன்னது வந்து அவங்களோட அந்த வருடம் ஃபுல்லா அவங்க படிக்கிற அந்த படிப்பு எல்லாத்தையுமே வந்து மொத்தமா ஸ்பாயில் பண்ணிடுது. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள போயிட்டு ஒருத்தர் பேச பேச அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குது. அப்ப எல்லாருக்குமே வந்து அந்த ஆசிரியர் மேல ஒரு கோபம் வரக்கூடிய அளவுக்கு எல்லாரையும் தூண்டி விட்டுருது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப இவ்வளவு பேர் குழப்பத்துக்கு காரணம் என்ன, அந்த ஒரு சின்ன பேச்சு, ஒரே ஒரு பேச்சு, அந்த பேச்சு மட்டும் அவங்க உணர்ந்து பேசாம இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் வந்து அங்க ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதிரில இப்ப வந்து தவறான வீண் பேச்சு பேசுறாங்க அப்படின்னா அந்த வைரஸ் நமக்குள்ள போகாத நம்ம நம்மளை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்படி இல்லைன்னா அந்த குழப்பமான மனநிலைக்கு நாம ஆட்பட்டு விடுவோம். அப்படிதான் இருக்குமோ, ஒருவேளை இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்றாங்க, ஒருவேளை அப்படி இருக்கலாமோன்ற ஒரு டேஞ்சரஸ் ஸ்டேஜுக்கு நாம போயிடுவோம். அப்ப நாம் ஒரே நேரத்தில் வந்து பலாயிரம் குரல்கள் நம் மனதில் ஒலித்து குழப்பத்தை உருவாக்குவது இதற்கு அறிகுறி. மாத்தி மாத்தி பேசி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணும்போது நமக்குள்ள வந்து நான் தெளிவா இருக்கக்கூடிய நாமளும் வந்து மொத்தமாவே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சங்கிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்ற, விடுபடணும்னா ஒரே ஒரு வழிதான், அந்த ஒப்பந்தம் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் குறைபாடு அற்ற பேச்சை மட்டுமே நான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒப்பந்தத்தை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப பேச்சு குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தினால் நம்ம வாழ்க்கையில வந்து நம் நினைக்கும் மாறுதல்களை மிகவும் எளிதாக நம்மால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நடத்தையில வந்து மாற்றங்கள் ஏற்படும். அப்ப நம்ம மாறுறது மட்டும் இல்லாம நம்ம அன்பு செலுத்துபவர்களும் நம்மால் அவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க. அவங்க மாறுவதையும் நாம் கண்கூடா பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்க வந்து சொல்றாங்க மாஸ்டர். ஏன்னா நம்ம என்ன வெளியிடுறோமோ அதுதான் நமக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் வந்து மிரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பிரதிபலிப்பு தான் அவங்க நம்ம வந்து தப்பு பண்ணணும் போது நம்ம சரியா இருக்கணும், அங்க இருந்து வர பிரதிபலிப்பும் சரியானதாகவே இருக்கும். அப்ப இந்த முதல் உடன்படிக்கை வந்து நம்ம எடுத்து கடைபிடிக்கும் போது நம்ம மனதில் இருக்கும் எந்த வகையான விகாரமும் விஷமும் சுத்தமாயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுய அன்பு, நம்ம மேலேயே வந்து நம்ம அன்பு காட்டணும். நீங்கள் உங்கள் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறீர்கள் மற்றும் உங்களை பற்றி எவ்வளவு உயர்வாக நினைக்கிறீர்கள் என்பதே உங்களின் பேச்சின் தரமாகவும் உங்களின் குணமாகவும் இருக்கும். நான் என்னை பத்தி எந்த தாட் எனக்குள்ள வச்சிருக்கணும் அதுக்கு ஒப்பாதான் அடுத்தவங்களையும் நான் யோசிப்பேன். அப்ப என்னை நான் எப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னோட பேச்சின் மூலமாக வெளிப்படும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. எங்க சார் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு டெத்துக்கு போகும்போது அந்த ஃபாதர் வந்து அவ்வளோ அழகான ஒரு ப்ரேயர் சொல்லி அந்த ஆத்ம சாந்திக்காக என்னெல்லாம் அவர் வந்து எல்லாமே ஜபம் பண்ணி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவர் எவ்வளவு உயர்வா நினைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரெசண்டா அவர் வந்து நடந்துட்டு இருந்திருக்காரு.
எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே வெளியே வந்த பிறகு அவர் வந்து ஒரு ஃபோன் வந்ததும் ஃபோன் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ மோசமா பேச முடியுமோ அவ்வளோ மோசமா வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ உள்ள நடந்ததும் அவர்தான். வெளியே வந்து இவ்ளோ மோசமான ஒரு ரியாக்ஷன் குடுத்ததுமே வந்து அவர்தான். அப்ப அப்ப ஒரிஜினலா அவரோட குணம் வந்து இப்ப வெளிப்பட்டு போச்சு. அவர் எதன் மூலமா? அவரோட பேச்சின் மூலமாக. அப்போ உள்ளுக்குள்ள வந்து உண்மையிலேயே அவர் அந்த மாரி ஒரு சாந்தமான ஒரு மனிதனா இருந்தா, இந்த மாரி அவரால பேசியிருக்கவே முடியாது. இது வந்து ஒரு பணத்திற்காக, ஒரு தொழிலுக்காக அவர் நடிக்கிறாருங்கிறது அங்க வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. அப்ப பேச்சு தான் நம்ம யாருங்கிறத வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் வந்து நம்மளோட பேச்சு மட்டும்தான் மாஸ்டர். அப்ப என்னுடைய பேச்சு குற்றமற்றதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒப்பந்தத்த மனக்கட்டுப்பாட்டோட நம்ம கண்டிப்பா எடுத்தே தீரணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த பூலோகமே நமக்கு சொர்க்கமாக காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஆனந்தமாக, சுதந்திரமாக நம்ம வாழ்க்கை இருக்கும். இந்த பூமிய வந்து நரகத்திலிருந்து சொர்க்கமாக நம்மால் மாற்ற முடியும். நம்மளுடைய குற்றமற்ற பேச்சினால் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை எப்படி நான் செய்றேன் செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப நம்ம பேச்சுக்கு அதிக சக்தி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அத நம்ம நெகட்டிவா யூஸ் பண்ணா எவ்வளவு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இப்ப நம்ம ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். அப்ப அந்த சக்தி வாய்ந்த ஆயுதமான நம்ம பேச்ச நம்ம நல்ல முறையில நல்ல வார்த்தைகள்ன்ற ஒரு கத்திரிக்கோலால இந்த தீயதுனால நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற இந்த எல்லாத்தையும் நம்ம வெட்ட போறோம். கட் பண்ணி நம்ம லைஃப்ல இருந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். இவ்வளவு நாள் வந்து ஒருத்தர் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவும், அவங்களுக்குள்ள ஒழுக்கத்தை விதைக்கிறதுக்காகவும், நமக்கு எதிர்பார்க்கிற விளைவுகளை அவங்க மூலியமா கொண்டு வரதுக்காகவுமே நம்மளோட பேச்சுக்களை அதிகமா பயன்படுத்தியிருப்போம். ஆனா நல்லதுக்காகவும், அன்பை வெளிப்படுத்துறதுக்காகவும் ரொம்ப குறைவான அளவு தான் நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணா அளவுக்கு அதிகமா நம்மளோட அன்பை வெளிப்படுத்துவதற்காக நம் பேச்சுக்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். நேர்மறையாக பேச ஆரம்பியுங்கள். நீங்கள் எவ்வளவு அற்புதமானவர் மற்றும் சிறந்தவர் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். நம்மள எந்த அளவுக்கு செல்ஃப் லவ் நமக்கு கொடுக்குறோங்கிறத நமக்கு நாமே சொல்லிக்கணும். நீ எவ்வளவு சிறந்தவள், உனக்கு இவ்வளவு நல்ல குணநலன்கள் இருக்கு, நீ இந்த மாதிரி உன் பேச்சு வந்து இந்த மாதிரி திருத்தப்படணும் அப்படிங்கிறத வந்து நமக்குள்ள நாமளே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நெகட்டிவிட்டி பேசி பேசி உருவாக்குறது நாம தான். அப்ப அதை சரி பண்றதுக்கு அந்த நல்ல பேச்சுக்களை நம்ம முன் வந்து பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப குழந்தை பருவத்தில் இருந்தே உங்களை துன்புறுத்திய நம்பிக்கைகளை உடைத்தெறியுங்கள். சின்ன வயசுல இருந்து என்ன வந்து நம்ம பெற்றவர்கள் மூலமாவோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க மூலமா அவங்களுக்கே தெரியாம நமக்குள்ள பதிக்கப்பட்ட தவறான நம்பிக்கைகளை வந்து அந்த பிலீஃப் சிஸ்டத்தை உடைத்தெறியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம்னா இது சாத்தியமே. ஏன்னா என்னால செய்ய முடிஞ்சிருக்குன்னும் போது உங்களாலையும் செய்ய முடியும். ஒரு மனிதனால் ஒரு விஷயம் செய்ய முடியுதுன்னா அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களாலையுமே அதனை செய்ய முடியும். ஒருவரால் புத்தராக ஆக முடியும் என்றால் அப்போ உலகில் உள்ள மற்ற அனைவராலும் புத்தராக ஆக முடியும். அதே போலதான் எல்லாராலையும் இதை வந்து ரொம்ப ஈஸியாவே செய்ய முடியும். பேச்சு சிகிச்சை மூலமா இதை வந்து சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு இவர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு மாஸ்டர். அப்ப நரகத்தில் வாழும் இந்த ஆயிரக்கான மக்களுக்கு நடுவில் நாம் சொர்க்கத்தில் வாழலாம் அப்படின்னு கடைசியா இதுல குறிப்பிட்டிருக்காருங்க மாஸ்டர். அப்ப இந்த ஒரே ஒரு உடன்படிக்கையை நாம எடுத்துக்கிறது மூலமா நீங்கள் கடவுளின் ராஜ்யத்தையே உங்கள் கை வசப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாஸ்டர். நெக்ஸ்ட் வந்து இதுல குறிப்பிட்டிருக்க அந்த 3 மண்டலங்களோட ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் சொல்லிடுறேங்க மாஸ்டர். அது என்ன 3 மண்டலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திரிஷேத்திரம். இந்த உலக வாழ்க்கை வந்து திரிஷேத்திர மயமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா சிந்தனை மண்டலம், பாவனா கஷேத்திரம், பேச்சு மண்டலம், வாக்ஷேத்திரம், செயல் மண்டலம், சேஷ்டா கஷேத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிந்தனை, பேச்சு, செயல், நம்மளோட எண்ணம், சொல், செயல் இது மூணும் ஒரு சமநிலையில இருக்கணும்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லுவாங்க. அப்படி இருக்குன்னா நம்ம வந்து ஒரு முழுமையான மனிதர்களாக வாழலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
அப்போ நம்மளோட சிந்தனை மண்டலம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், பேச்சு மண்டலம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், செயல் மண்டலம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இது மூன்றையும் நாம் எவ்வாறு பயன்படுத்தினால் நம் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியை நாம் வளர்ச்சி காணலாம் அப்படிங்கிறதையும் நம்மளோட டே டு டே லைஃப்லயுமே வந்து நம்ம இம்ப்ரூவைஸ்டா எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப டீட்டெயில்டா ஒரு 3 சாப்டர்ஸ்ல வந்து இதுல குறிப்பிட்டிருக்காங்க மாஸ்டர். அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது மூணுத்தையும் வச்சு ஒவ்வொரு மனிதனும் தனது உண்மை தன்னை பற்றி புரிந்து கொள்ளாவிட்டால் ஆனந்தத்தை பெற இயலாது. அது எப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம ஒரு மெஷின் வாங்குறோம். அந்த மெஷினை எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் நம்மளால டு த எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த மிஷினை முழுமையா நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி தான் நான் யார், உண்மையில எனக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்னோட பவர்ஸை டு எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் என்னால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எனக்குள்ள நான் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எனக்குள்ள இப்போ ஒரு 100 கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா 1 கெப்பாசிட்டி தான் நான் யூஸ் பண்றேன் போது அங்க ஒரு லேக் தான் இருக்குமே தவிர அங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்காது. அப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கும் போது அப்ப அததான் வந்து இந்த 3 மண்டலங்கள்ல நான் யாருங்கிறத டீட்டெயிலா அனலைஸ் பண்ண வச்சிருக்காங்க. இயேசு இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னை நீ அறிவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தர் வந்து உன்னை நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் பற்றி உண்மையான புரிதல் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான்றதை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு சிந்தனை முறை, பேச்சின் தன்மை மற்றும் நம்ம செயலின் போக்கு, இது மூணுத்தையுமே வந்து நாம டீட்டெயிலா ஆராய்ஞ்சு செல்ஃப் செக் பண்ணிக்கணும். எப்படி இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, அதை இம்ப்ரூவ் பண்ணணும் ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாரு. அந்த பிஸ்னஸ் ஆக்சுவலி எப்படிதான் நடந்துட்டு இருக்கு, அது எங்கெல்லாம் லீக் ஆகுது அப்படின்ட்டு. சேம் அதே தான் இப்போ நாமளும் நம்மளை என்ன பண்ணிக்கணும்னா நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கணும், எங்கெல்லாம் நம்ம லேக் ஆகுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப நம்மை பற்றி ஒரு ஆழமான புரிதல் நமக்கு இருக்கும்போது இந்த உலகம் முழுவதையும் பற்றிய ஒரு புரிதல் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா அண்டத்தில் இருப்பதா பிண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் இருக்கிறதா அண்டத்திலே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற உலகத்தை நம்ம முழுசா தெரிஞ்சுட்டோம்னா அதுவே நமக்கு வெளியே இருக்கிற அந்த உலகத்தை முழுமையா தெரிந்து கொண்டதற்கு சமம் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டாங்க மாஸ்டர். அப்ப என்னை நான் தெரிந்து கொண்டால் பிரபஞ்சத்தை தெரிந்து கொள்ளலாம், என்னை நான் ஜெயித்தால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஜெயித்து விடலாம், ஜெயித்ததற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, எனக்குள் நான் அமைதியையும் திருப்தியையும் கண்டு கொண்டு விட்டால் இந்த உலகத்தில் எங்கும் எவருடனும் அதே மாதிரியான இணக்கத்தோடு என்னால் வாழ முடியும். இதான் அந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, பாவம்னு எது சொல்றாங்க, என்னை நான் நிந்திக்கும் போது, என்னை பத்தி நான் தவறான கருத்துக்கள் கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய பாவம்ன்றாங்க. அது ஏங்கிறது இப்ப இங்க வந்து நமக்கு டீட்டெயிலா புரியுது. எனக்குள் நான் அமைதியும் திருப்தியும் அடைந்தால் மட்டுமே இந்த வெளி உலகில் என்னால் அமைதியும் திருப்தியும் பெற முடியும். இதுதான் உண்மை மாஸ்டர்ஸ். அப்ப நமக்குள்ள நம்ம எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்கோம்னா அப்ப நமக்குள் இருக்கும் உலகத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டுமே நமக்குள் நாம் அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைய முடியும் அப்படின்னு இதுல குறிப்பிட்டாங்க மாஸ்டர். அப்ப நமக்குள்ள இது ரெண்டுமே இல்லை அப்படின்னும் போது இது வெளியே யார்கிட்ட இருந்தும் நமக்கு எக்காரணம் கொண்டும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். உன்னை நீ அறிவாய் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நான் என்னை நான் அறிஞ்சுக்கணும், என்னோட எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றினை பற்றி புரிதல் இருந்தால் என்னை நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்ப மனிதன் வந்து எவ்வளோ எண்ணங்கள் வந்து மனிதர்களுக்கு இருக்கு, அப்போ அதை வந்து வார்த்தைகள் மூலமா தான் நம்ம தொடர்பு கொள்றோம், அதை செயல்கள் மூலமா செயல்படுத்துறோம். இது 3 தான் இந்த விஷயம். அப்ப இத வந்து மனசா வாக்ஷா கர்மனா அப்படின்னு சமஸ்கிருத வார்த்தையில குறிப்பிடுறாங்க. அப்ப மனம்ங்கிறது என்னன்னா நம்மளோட சிந்தனைகளின் தொகுப்பு தான் மனம், நம்மளோட எண்ணங்களோட கூட்டு தான் மனம் அப்படின்ட்டு மகரிஷி வேதாத்ரி மகரிஷி வந்து சொல்வாரு. நெக்ஸ்ட் வாக்குங்கிறது நம்மளோட வார்த்தைகளின் தொகுப்பு தான் வாக்கு. அடுத்து கர்மாங்கிறது வந்து நம்மளோட செயல்களின் தொகுப்பு. அப்ப மனம் வாக்கு மற்றும் செயல் ஆகியவற்றை பற்றி விவரமாகவும் முழுமையாகவும் ஆதிலிருந்து அந்தம் வரை இதுக்கு அடுத்து வரப்போற இந்த 3 சாப்டர்ஸ்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். எனக்கு தெரிஞ்ச விதத்துல ஏதோ ஒரு அளவுக்கு லைட்டா சொல்லியிருக்கேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். வெரி நைஸ் மேடம், வெரி நைஸ். அழகா சொன்னீங்க. வார்த்தைகளின் வலிமை பத்தி நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது வந்து போதாது.
அவ்வளோ ஒரு சிறப்பானது. நம்ம வந்து சொல்றோம், நம்ம கையெழுத்து, தலையெழுத்துன்னு சொல்லுவோம். வார்த்தைகள் நம்மளோட வாழ்க்கை. நம்ம வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா? நம் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, வார்த்தைகள் வாழ்க்கை. இது எல்லாமே வந்து 100% உண்மை. நம்ம இந்த அவேர்னஸ் இல்லாததால தான் நமக்கு நாமே வாய் வச்சுக்கிறோம். நமக்கு நாமளே ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு அதை வந்து நம்ம அந்த ட்ராப்ல வந்து நம்ம சிக்கிறோம். ஸோ இது எல்லாமே அவேர்னஸ். அவேர்னஸ் வந்து நம்ம கொண்டு வரோம்னா இங்க இந்த வார்த்தைகள் கரெக்டா வரும், எண்ணங்கள் கரெக்டா இருக்கும், நம்ம செயல்கள் கரெக்டா இருக்கும், இது எல்லாமே கரெக்டா இருக்கும். ஸோ இந்த அவேர்னஸ் வளர்க்குற ஒரே ஒரு வழிதான் தியானம். நம்ம தியானம் செய்ய 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 தான் அந்த அவேர்னஸ் அப்படின்றது கூடுது. ஏன்னா நம்ம தியானத்துல என்ன செய்யறோம், சுவாசத்தை கவனிக்கிறோம். அந்த சுவாசம் வந்து அந்த சுவாசத்தை கவனிக்கும் போது நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கும். இந்த நொடியில நம்மளால இருக்க முடியுது. ஸோ இந்த தியான அந்த பிகினிங்லயும் அதை வந்து நம்ம அந்த ஒரு சுவாசத்தை கவனிக்கிறதும் நமக்கு ஹெல்ப் ஆகுது. அண்ட் அந்த சுவாசத்தை கவனிச்சுட்டு இன்னும் டீப் ஸ்டேட்ல போகும்போது அந்த ஆன்ம நிலை, ஆன்ம சக்தியை வந்து நம்ம வந்து அடையிறோம். ஆன்ம சக்தியை நம்ம அடையும் போது இந்த ரெண்டு விஷயங்களுமே திரும்ப நம்ம வாழ்க்கையில இப்போ இன்னைக்கு 1 hour நம்ம மெடிடேஷன் பண்றோம்னா அந்த பவர் 24 hours நமக்கு வந்து இருக்கும். ஸோ 24 hours அந்த எனர்ஜி நமக்கு இருக்கும், அந்த சப்போர்ட் இருக்கும். அப்போ நம்ம வார்த்தைகள், அந்த வலிமைகள், வார்த்தை வலிமை. இப்போ இன்னைக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த தெரிஞ்ச சப்ஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த தியான சக்தி தேவை. அந்த தியானம் பண்ணும்போது தான் அந்த சக்தி, அந்த சப்போர்ட் வருது. இந்த ஞானம் தெரியும் போதுதான் நம்மள நாம மாத்திக்க முடியும். இப்போ வெறும் தியானமே பண்றோம் அப்படின்னும் போது நமக்கு எனர்ஜி இருக்கு, ஆனா இந்த எனர்ஜியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது தெரியாது. ஸோ எனர்ஜி வந்து தியானத்துல நம்ம அடையிறோம். இந்த ஞானத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதால, இந்த எனர்ஜி சப்போர்ட்டால அந்த ஞானம் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ இதுதான் தியானத்தோட ஒரு சிறப்பு. மெயின் சோர்ஸ் நமக்கு தியானம். ஸோ சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், இது எல்லாமே சப்போர்ட். இந்த சப்போர்ட் கூட நமக்கு தேவை. தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ மாஸ்டர்ஸ் யாரெல்லாம் பேச நினைக்கிறீங்களோ பேசலாம். கங்க்ராச்சுலேஷன் ஷாலினி மேடம், அழகா பேசுங்க. தேங்க்யூ மேம். எஸ் மாஸ்டர்ஸ். சாலினி ஆனந்த் மாஸ்டர், தேங்க்யூ. ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போன தடவை காட்டில இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? இதுக்கு முன்னாடி பேசுனதை விட இன்னைக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப கோர்வையா தெளிவா அப்படியே முக்கியமான பாயிண்ட்டுகளை எடுத்து வச்சு ரெஸ்பெக்ட் அந்த ஃப்ளோவை கொண்டு போனீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஞானம் கொடுத்ததுக்கு எல்லாரும் சார்பா நான் உங்ககிட்ட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். நானே வந்து இப்போ இது படிச்சதுக்கு அப்புறம் நோட் பண்ணி பார்த்தேங்க மாஸ்டர், எப்படிதான் நம்ம பேசுறோம் அப்படின்னு நோட் பண்ணி. உண்மையிலே என்னோட உணர்வு தான் நான் சொன்னேன். பசங்க கிட்ட வந்து அன்பு வெளிப்படுத்துறது வந்து 5% தான் வெளிப்படுத்துறோம். 95% வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல். அவங்க அந்த கண்ட்ரோல்களை கொண்டு வந்துடணும், அது மட்டும்தான் இருக்கே தவிர அந்த அன்பு வெளிப்பாடுங்கிறது 5% தான் மாஸ்டர். அது நானும் உணர்ந்தேன் மாஸ்டர். அதுல இருந்து கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க வார்த்தைகள்ல. வெரி நைஸ். ஸோ அந்த மாற்றம் தான் வேணும். அந்த மாற்றம் தான் நம்ம வந்து இந்த சுவாத்தியாயம் எடுக்கும்போது அந்த மாற்றம் வந்து 100% நமக்கு வரும். எஸ் லாவண்யா மேடம் பேசுங்க. ரொம்ப சூப்பரா பேசினாங்க இன்னைக்கு ஷாலினி மேம், ஷாலினி தேவி மாஸ்டர். எஸ்பெஷலி குழந்தைங்க கிட்ட அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் ரொம்ப அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்ல ப்ராக்டிக்கல் டிப்பா இனிமே ஃபாலோ பண்ண போறேன் மாஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரி, குழந்தைங்க கிட்ட வந்து நீங்க எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு பியூரா இருங்க போதும். ஸோ குழந்தைங்க நமக்கு டீச் பண்ணுவாங்க, நம்ம அவங்களுக்கு டீச் பண்ண தேவையில்லை. நம்ம அவங்க கிட்ட பியூரா தூய்மையா செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம பொய் சொல்லாம நம்ம அவங்கள வந்து கரெக்டா நம்ம அவங்க கிட்ட ஒரு பியூரிட்டியோட இருக்கோம்னா அவங்க வந்து அடங்கிடுவாங்க. அந்த பியூரிட்டி தான் நம்ம அன்புன்னு சொல்றோம்.
அந்த பாசம்னு சொல்றோம். அந்த பாசம், அந்த பியூரிட்டியோட இருந்தாலே அவங்க அடங்கி போயிடுவாங்க. அவங்களுக்கு வார்த்தைகள் கூட தேவையில்ல. ஏன்னா அவங்களுக்கு மனசு இல்ல. எங்க மனம் அப்படின்றது மெச்சூர் ஆகுதோ அங்கதான் வார்த்தைகள் தேவைப்படுது. நீங்க ஒரு குழந்தைய பார்த்து ஒரு அழகா சிரிச்சு ஒரு கண்ணு காட்டுங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அங்க அடங்கிடுவாங்க. அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ், அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் இதுவே போதும் அவங்களுக்கு. நிறைய வார்த்தைகள் கூட நம்ம யூஸ் பண்ணணும்னு இல்ல. இப்போ கிளாஸுக்கே வந்து டைம் ஆயிடுச்சு. சின்னவர் தூங்கிட்டாரு, பெரிய வந்து முடிச்சுட்டு இருந்தான். ப்ளீஸ்ப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுப்பா, சத்தம் போடாப்பானா. ஏம்மா ப்ளீஸ்லாம் கேட்குறேன்னு கம்முன்னு வெளியே போயிட்டா. வெரி நைஸ், வெரி நைஸ். எஸ். சோ அவங்களுக்கு நம்ம ஹார்ட் டு ஹார்ட் மாஸ்டர் கனெக்ஷன் ஆனா போதும். எஸ் மேடம் சொல்லுங்க. மாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு கிளாஸ். ஷாலினி மாஸ்டர் எனக்கு லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால நீங்க கண்டிப்பா அவங்க தான் என்ன இந்த மெடிடேஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க ஆக்சுவலி. ஓ வெரி நைஸ். ஸோ இது அவங்க கிளாஸ் எடுக்கிறேன்றதுனால நான் இன்னைக்கு அட்டன் பண்ணினேன். இது நிஜமாலுமே இந்த வார்த்தைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமைங்கிறது ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அதுக்கு எனர்ஜி நிறைய வைப்ரேட் ஆகி இதாருது. அதனால ஒரு பிரச்சனைகளை பத்தி திரும்ப திரும்ப பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல தெளிவா புரிய வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வேற உங்க பேர்லயே இன்னொரு ஹேண்ட் ரைஸ் இருக்கு. ஆமா. ஓ சரி சரி. வணக்கம் மாஸ்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. நல்லா பேசினாங்க, அருமையா இருந்தது மாஸ்டர். வார்த்தைகளின் வலிமைன்றது ரொம்ப அற்புதமா இருந்தது. சரி, ஒரு அம்மாக்கு தான் நல்ல பெருமை. ஒரு தன்னோட பொண்ணை இப்படி பேசிருக்கான்னா அந்த பெருமை உங்களை விட வேற யாருக்கும் இருக்காது இல்லையா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். நான் தியானத்துக்கு வந்த உடனே நான் போட்ட முதல் இதுதாங்க மேம். என் குழந்தைங்க எல்லாருமே தியானத்துக்கு வந்து இப்போ நீங்க எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க இந்த மாதிரி. எனக்கு அந்த அளவுக்கு படிக்கல நானு. என் குழந்தைங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறாங்க. அதனால நல்லா படிச்சு நல்லா உங்களை மாதிரி எல்லாம் நிறைய கிளாஸ் எடுத்து நிறைய பேரை தியானிகளாக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய தாட்டாங்க. ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கு, ஞானம் கொடுக்கறதுக்கு படிப்பு தேவையில்லை. உங்களுக்கு எடுக்க முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை இருந்தா போதும். சரிங்களா? இதுக்கு ஒன்றும் படிக்க தேவையில்லை. நீங்களும் எடுக்கலாம் கிளாஸ். ஓகே மேம், கண்டிப்பா எடுக்கிறேன் மேம். அதான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். குழந்தைங்க கிட்டன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது முதல்ல நாம மாறி ரெடி ஆகணும் மேம். நம்ம அந்த ஆள் மனசுல அவங்க மேல இருக்கிற அந்த குழந்தைங்க செய்யும்போது திடீர்னு அப்படியே கோவம் வரதான் செய்யுது. சவுண்ட் எதுவும் ஆகுதேமா, புரியலையே. சரியா கேட்கலீங்க போல இருக்குதுங்க. இப்ப கேக்குதுங்களா மேம்? இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இப்போ நம்ம ஆள் மனசுலயே நம்ம கொஞ்சம் ரெடியா இல்ல. குழந்தைங்க கிட்ட அந்த அன்பு பாசம் காட்டுற அளவுக்கு ரெடியா இல்ல நாம. நம்ம அது அந்த மாதிரி நாம திருப்பி முதல்ல நாம சொல்லி முதல்ல அந்த ஆள் மனசுல இருக்கிற பதிவை நாம மாத்தி அமைச்சுக்கணும். அப்பதான் நான் குழந்தைங்க கிட்ட அதை ரிப்பீட் பண்ண முடியும். இது என்னுடைய அனுபவம் மேம். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஏதாவது விளையாட்டா எதை பண்ணிட்டு குறும்பு பண்ணும்போது எனக்கு பயங்கரமா கோவம் வரும். அடிச்சிருவேன், பயங்கரமா திட்டிடுவேன். பசங்களே என்னமா குழந்தைங்களை இப்படி திட்டுறியம்மா திட்டுவாளுங்க. அப்புறமா நான் சரி இது என்ன நான் வெளியே வந்தே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தங்கம் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எனக்கு பேர குழந்தைங்கள கொஞ்சுவேன். நான் அவங்களை திட்டவே மாட்டேன், அடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து என் மனசுக்குள்ள நான் அது ஒரு தியானம் மாதிரி சொல்லிட்டே இருந்து இப்ப நானு அதே மாதிரி ரெடி ஆயிட்டேன். நான் குழந்தைங்களை நான் இப்பெல்லாம் அடிக்கிறது இல்லை, திட்டுறது இல்லை. எப்பவுமே செல்லம் தங்கம் வாங்க எங்க அப்படி சொல்லிட்டு பொறுமையாதான் எனக்கே பார்த்து ரொம்ப பெருமையா இருக்குது. அந்த அளவுக்கு மாறி இருக்கிறேன். என் பசங்க கிட்ட அந்த மாதிரி நீங்க முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆள் மனசுல நீங்க இதை பதிய வைங்க. நான் என் குழந்தைங்க கிட்ட இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் நண்பர்கள், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல உங்க மனசுக்குள்ள அது போடுங்க. அப்ப நீங்க ரெடி ஆயிடுவீங்க. அப்ப அடிக்க மாட்டீங்க, திட்ட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்றது என்கிட்ட. ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. மேடம் 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 சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சந்திரகுமார் மேடம்,
ஒன்றும் இல்லைப்பா, பத்திரிக்கை சார் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, இந்த உலகமே உங்களுக்கு நட்பாயிடும் சொல்லியிருந்தாரு. ஆமா, ஆமா. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது சாலினியோட மதர் தான். அதுக்கப்புறம் தான் சாலினி தேவி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க வேற ஒரு மாசத்துக்கு மூலமா. எனக்கு 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. அது வந்து அம்மா பொண்ணு ஃப்ரெண்ட்ஸு. அதே போல எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து மாமியார் எனக்கு அறிமுகமானாங்க, அதுக்கப்புறம் அவங்க மருமக அறிமுகமானாங்க. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பௌதிக வாழ்க்கையில யாராவது ஒரு குடும்பத்துல கூட யாரோ அம்மா ஒருத்தர் கூட மியூட்ல டச்ல போயிடுங்க நீங்க. இருக்காங்க. ஒரு நிமிஷம் சவுண்ட் கேட்கல. அம்மா மியூட்ல போயிடுங்க. ராஜாமணி சாரும் மியூட்ல போயிடுங்க. பௌதிக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம யாராவது ஒரு அம்மா அல்லது பொண்ணு அல்லது அப்பா அல்லது பையன் யாராவது ஒருத்தர் கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியும். பட் ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி கவலையே இல்லை. நம்ம ஒரு ஆன்ம தொடர்புல வச்சிருக்கோம். ஆன்ம தொடர்புனா இட் மீன்ஸ் அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம அவங்களோட பிஹேவ் பண்றோம். அதே மாதிரி பொண்ணுங்க அவங்களுக்கு என்ன மாதிரி மெச்சூரிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்றோம். ரொம்ப ஈஸியா இருக்கு. 2 பேருக்கு வயசு வித்தியாசம் இருந்தாலும் கூட 2 பேர்த்துக்கூடயும் ஒரே மாதிரி தான் என்னால பழக முடியுது. இப்ப நிறைய அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இந்த இதுல எனக்கு ஸ்பிரிச்சுவல்கள் இருக்கு. மேடம் சாலினியோட அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க எல்லா குழந்தைகளையுமே அவங்க வந்து மெடிடேஷன் கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாம நீ மெடிடேஷன் பழகிட்டு உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீ தான் தீர்த்துக்கோ, நீ என்கிட்ட வராத, நீ மெடிடேஷன் பண்ணி நீ தெரிஞ்சுக்கோ, அதுக்கு சொல்யூஷன் நீ தேடிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் அவங்களோட போக்கிலேயே விட்டுட்டாங்க. பத்திரிகை சார் நோய்க்கு வந்து அடுத்தவங்க வாழ்க்கையில தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து நம்ம குழந்தைகளோட வாழ்க்கையிலேயே 15 வயசு 20 வயசு மேல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அம்மா அதை வந்து பர்ஃபெக்டா பண்றாங்க. அந்த அம்மாவுக்கு என்னுடைய தேங்க்ஸ். அந்த அம்மா போல எல்லா அம்மாமார்களும் இருந்தாங்கன்னா எல்லா குழந்தைகளுமே ஒரு அப்துல் கலாமா ஒரு மோடிஜியா வருவாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. தேங்க்யூ சார். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ராஜாமணி சார் பேசுங்க. சார் வணக்கம் மாஸ்டர். இன்னைக்கு வணக்கம். சாலினி மாஸ்டர் வந்துட்டு ரொம்ப அருமையா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு புக் ரீடிங் கொடுத்தாங்க மாஸ்டர். அதுல வந்துட்டு எனக்கு வந்து 2 கொஸ்டினுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஆன்சர் வேற கிடைச்சதுங்க மாஸ்டர். நான் ரொம்ப குழம்பி இருந்தேன். சாலினி மாஸ்டர் கொடுத்தது நான் தியானத்தின் மூலமா எனக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கணும்னு இருந்தேன். அந்த ஆன்சரை வந்து இன்னைக்கு கிடைச்சதுங்க மாஸ்டர். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். அதே போல ஒரு அது என்னன்னு ஷேர் பண்ணலாமே மாஸ்டர், என்ன நாலேஜ் கிடைச்சது அப்படின்றது சொல்லலாமே மாஸ்டர். அதுக்கு ஆன்சர்னா வந்துட்டு மாஸ்டர், இப்போ ஃபேமிலியில ஒரு சின்ன பிரச்சனைங்க மாஸ்டர். அந்த பிரச்சனைக்கு என்னுடைய தவறு என்ன, நான் எதனால திருந்தணுன்றது ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர் கிடைச்சதுங்க மாஸ்டர். ஏன்னா ஆமா மாஸ்டர். அதே மாதிரி இன்னொரு இது ஒரு பணப்பிரச்சனை, அதுல நான் எப்படி பேசணும், அந்த வார்த்தைகளை எந்த அளவுக்கு நாம கண்ட்ரோலா வச்சுக்கணுன்றதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு இதன் மூலமா ஒரு ஆன்சர் கிடைச்சதுங்க மாஸ்டர். ஸோ நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். தியானத்துல எனக்கு ஏதோ ஒரு வகையில ஆன்சர் கிடைக்கன்ட்டு இவங்க சாலினி மாஸ்டர் படிச்சது யாருக்கு எது கிடைச்சிக்கதோ இல்லையா, எனக்கு அது ஒரு 2 ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர், நான் எனக்குள்ள மாறணுன்றது ஒரு ஆன்சர் திருப்தியா கிடைச்சதுங்க மாஸ்டர். அதே மாதிரி ஒரு உலகத்துல ஒரு ஆள் வந்துட்டு அந்த நாட்டை எப்படி மாத்தலான்றதுக்கு ஹிட்லர் ஒரு எக்ஸாம்பிளையும், நம்ம இந்தியாவில் காந்தி ஒரு அகிம்சை முறையில ஒரு சுதந்திரத்தை எப்படியெல்லாம் வாங்கலான்றதையும் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து இந்த வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை இருக்குதுன்றத ஒரு அழகா நமக்கு புரிய வச்சு கொடுத்தாங்க மாஸ்டர். சாலினி மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ் மாஸ்டர்ஸ், வேற யார் பேசணும்? நம்ம முடிச்சுக்கலாமா? ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஷாலினி மேடம். அப்பப்போ வந்து நல்ல புக்ஸ், நமக்கு மெயினாக பத்ரிஜி புக்ஸ் வந்து அந்த நாலேஜ் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி புத்தகங்கள் படிங்க, திரும்ப சுவாத்தியாயக்கு திரும்ப திரும்ப வாங்க. தேங்க்யூ. என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.